ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சப்பாத்தி பூரிக்கு சூப்பர் காம்பினேஷன் பச்சை பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லை, நாம் பொரி கூட கலந்து பேல் பூரியாகவும் இது சாப்பிட்லாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் இதுக்கு 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். 8 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து மசிச்சா மசியணும், அப்போ சரியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதுனா நைட்டே ஊற வச்சிடலாம், அப்போ சரியாக இருக்கும். குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் இதுக்கு தாளிக்கிறதுக்கு முழு கரம் மசாலா எடுத்திருக்கேன். 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன். 1/4 இன்ச்சு போல் பட்டை எடுத்திருக்கேன். ஒரே ஒரு கிராம்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கல்பாசி எடுத்திருக்கேன். கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். கல்பாசி சேர்க்கும் போது நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற ஃப்ளேவர் கிடைக்கும். இது கூட மீடியம் சைஸில் ஒரே ஒரு ஆப்பிள் தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா தான் 2ஆக கீறி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். இதுக்கு வாசமே இல்லாத எண்ணெய்னா நல்லாயிருக்கும். இதை விட்டோம்னா நம்ம தேங்காய் எண்ணெய் செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா சேர்த்துட்டு 1 செகண்ட் நல்லா வணக்கி விட்டுறலாம். அப்போ தான் எண்ணெயில் நல்லா ஃப்ளேவர் இறங்கும். கல்பாசி எண்ணெயில் வணங்கும் போதே நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிரும். 1 செகண்ட் நல்லா வணக்கியாச்சு. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% வணங்கட்டும். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த பச்சை பட்டாணி மசாலா செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது கடையில் வாங்கி சாப்பிடணுங்கிறது அவசியமே இருக்காது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஒரு 90% வணக்கியாச்சு. இது கூட 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இஞ்சி பூண்டு விழுதை முதல்ல சேர்த்துட்டோன்னா வெங்காயம் நல்லா வதங்காது, அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக 90% வெங்காயத்தை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இப்போ தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டுறலாம். நான் இதுக்கு ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன், அதாவது பெங்களூர் தக்காளி. மீடியம் சைஸில் சின்னது போல் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஹைப் பண்ணிக்கோங்க. நிறையா பேர்த்துக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும், அதுக்காக தான். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்கணுங்கிறது அவசியம் இல்லை, 1 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். தனியாத்தூளோட பச்சை வாசம் போனால் போதும். நான் இதுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கல. பச்சை பட்டாணி குருமா மைல்டாக காரம் இருந்துச்சுன்னா போதும், ஒரு பச்சை மிளகா சரியாக இருக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ வேக வச்சுருந்த பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்படி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தான் மசிக்கணுங்கிறது இல்லை, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வச்சு நல்லா மசிச்சுட்டு கூட ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை பட்டாணி நம்ம முதல்ல மசிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இது மாதிரி வெங்காய தக்காளி கூட மசிக்கும் போது நல்லா ஃப்ளேவர் இறங்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், மசிச்சாச்சு. பூராத்தையும் மசிக்க வேண்டாம், கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும், அப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணி நம்ம இப்போ மசிக்கும் போது அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லாவே இறங்கும். உங்களுக்கு இப்படி பண்ண வேண்டாம்னு தோணுச்சுன்னா நீங்கள் முதல்லையே நல்லா மசிச்சுட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பச்சை பட்டாணி மசாலா ரொம்ப கெட்டியாக இருக்குது. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி வேக வச்சுருந்த தண்ணியே இருக்குது, அதையே சேர்த்துக்கிறேன். வேக வச்ச தண்ணி இல்லைன்னா சாதாரண தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரியே இருக்கட்டும். நேரம் ஆகும்போது நல்லா கெட்டியாயிரும். நம்ம நல்லா மசிச்சு தானே விட்டுருக்கோம், அதனால இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். நேரம் போகும்போது நல்லா கெட்டியாயிரும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்படி பண்ணும்போது ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், கடையில் கிடைக்கிற மாதிரியே தான் இருக்கும். நம்ம தாளிக்கிறதுக்கு முழு கரம் மசாலா சேர்த்துப்போல, அப்போவே அந்த ஃப்ளேவர் நல்லா கிடச்சிரும். தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக கல்பாசி சேர்த்திக்கோங்க, அப்போ தான் அந்த முழு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ கல்பாசி எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்குது, சின்ன பேக்கெட்டே இருக்கும், 10 ரூபா பேக்கெட் கூட இருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இந்த டிஷ்க்கு அதிகமாக மசாலா எதுவும் சேர்த்துக்கவே இல்லை, தாளிக்கிறதுக்கு முழு கரம் மசாலா சேர்த்துருக்கோம். ஃபினிஷிங்கில் இப்போ கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாவே இறங்கும். இந்த பச்சை பட்டாணி மசாலா நம்ம சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லை, பொரி கூட கலந்து நம்ம பேல் பூரியாகவும் சாப்பிட்லாம்.
பச்சை பட்டாணி மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா ஃப்ளேவர் நல்லாவே இறங்கிரும். அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேல்பூரியும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக பொரி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த பச்சை பட்டாணி மசாலா இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். இதுவே காரம் சரியாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் சாப்பிட பிடிக்குன்னா ஒரு பச்சை மிளகா எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயமும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்திக்கோங்க. அப்போ எக்ஸாக்டாக அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், கடையில் வாங்குகிற பேல்பூரி மாதிரியே தான் இருக்குது. இதை இனி பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம பச்சை பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஹைப்பும் பண்ணிடுங்க. வீடியோவை ஹைப் பண்ணும்போது நிறையா பேர்த்துக்கு வீடியோ ரீச் ஆகும். அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.